தருமபுரி மாவட்டம் பெரும்பாளையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 138 கல்வெட்டுகளின் விளக்க உரை அடங்கிய கல்வெட்டுகள் தொகுதி வெளியீடு செய்யப்பட்டது. மேலும் இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பகம் மூலம் ராமானுஜர் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதிமுக தேர்தலை புறக்கணித்துள்ளதால் மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் நமது பிரதான இலக்கு என்றும், அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய பணி, கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பணி. அது இப்போ தமிழக வெற்றி கழகமாக எங்க தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த சேவைக்கு உண்டான பலன் 26 இலக்கு எங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நாங்க தானே சொல்றோம், இப்பதான் கட்டமைப்பு வேலையெல்லாம் நாங்க நடத்தி நிற்கிறோம். இப்பதான் ஈரோடு மாவட்டத்தில் முதல்ல நாங்க ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு தான் போட்டிருக்கிறோம். இவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஆலோசனை பற்றி இனிமேல்பட்டு அவங்க என்ன சொல்கிறார்களோ, எங்க மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்களோ அதுபடி நாங்க தளபதியுடைய அனுமதி பெற்று அது எல்லாம் எப்படின்றத நாங்க இல்ல, அதுதான் நீங்க போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அதை சொல்லுவாருன்றத சொல்றேன். எங்களுக்கு தலைவர் தளபதி தான், அதுதான். வைரஸ் காய்ச்சலை நினைத்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கடுமையான வெப்பம், திடீர் மழை என்று பருவநிலை அடிக்கடி மாறுகிறது. இதன் காரணமாக சிறுவர்களுக்கு அதிக அளவில் வைரஸ் காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த நிலையில் இது பருவநிலை மாற்றத்தால் வரும் காய்ச்சல் தான் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் இணையத்தில் பரவும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளாமல் பருவநிலைகள் மாறும்போது காய்ச்சிய நீரை குடிப்பது, சுற்றுப்புறங்களை தூய்மையாக பராமரிப்பது போன்ற பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும், காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியின் பெரும்பாலான இடங்களில் கடுமையான வெப்ப அலை நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாட்டின் வட மாநிலங்களில் கோடை வெயில் தாக்கம் மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியில் இன்று அதிக வெப்ப அலை வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக டெல்லிக்கு இன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. மேலும் மேற்கு வங்காளம் மற்றும் சிக்கிம், அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் ஆகிய பகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை வரையிலும் வெப்ப அலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் பாலசோரில் இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் நிலவிய நிலையில் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் பாலசோர் சண்டிப்பூர் சாலையில் பத்ரவாடா அருகே இரு குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இரு பிரிவினர் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்கியதை அடுத்து அங்கு பதற்றம் ஏற்பட்டது. சம்பவத்தை அடுத்து பாலசூர் எஸ்பி சகரிகா நாத் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிலைமையை சமாளித்தார். இந்த மோதலில் 4 முதல் 5 பேர் வரை காயமடைந்ததாகவும், சம்பவத்தில் 15 முதல் 20 வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் CRBC 144 பிரிவின் கீழ் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் எந்த சூழ்நிலையிலும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அம்மாநில முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி தெரிவித்துள்ளார். மேலும் ஒடிசா அமைதியை விரும்பும் மாநிலம் என்றும் அனைவரும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.